பீமரத சாந்தியில் அறிமுகமான எங்கள் மாமா மாலை போட்டிருக்காரு. வீடியோக்குனா நல்லா சிரித்த முகத்தில் போஸ் கொடுக்குறாரு. அதுதான் எங்கள் மாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 35வது வருஷமாக இந்த வருஷம் மலைக்கு போகிறது. 11 வருஷம் பெரிய பாதை போயிருக்காராம். அதுக்கப்புறமா சின்ன பாதை போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷம் போகிறது 35வது வருஷம் சொன்னார். அவரோட வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப பக்திமான்ங்க. அவருக்கு பக்தி ரொம்ப அதிகம். எப்பயுமே சந்தன பத்தை, திருநூறு பத்தை இல்லைன்னா குங்கும பொட்டோட காட்சி கொடுப்பார். இந்த கருப்பு உடையில் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமியே தரிசனம் கொடுத்தா மாதிரி இருப்பார். புரட்டாசி மாதத்தில் ஆரம்பித்து தை மாதம் ஜோதி பார்த்த பிறகு தான் நான்வெஜ்ஜே சாப்பிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப பக்தி ஐயப்பன் மேலே. இந்த வருடம் பீமரத சாந்தி பண்ணுறதுனால மாலை போகிறது கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருந்தார். இல்லைனா கரெக்டாக அந்த 48 நாள் அந்த கடும் விரதம் இருப்பார். இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போனதுனால ஃபீல் பண்ணார். ஆனால் அந்த வாய்ப்பு பீமரத சாந்தி எல்லாருக்கும் கிடைக்காது. பீமரத சாந்தி முடிஞ்சு 4 நாள் கழித்து மாலை போட்டார். இவருக்குன்னு ஒரு குரூப், ஐயப்ப குரூப் இருக்காங்க. இவர் வந்தால் தான் நான் மலைக்கு போவேன், இவர் தான் எங்களுக்கு குருசாமியாக வரணும்னு சொல்லிட்டு மீஞ்சூரில் இவருக்கு பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் பின்னாடி வர இவர் மீஞ்சூரில் இருக்கிறதுனாலேயே ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் அதிகரித்து வருவதாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் மீஞ்சூரில் அதிகரிக்க காரணம் எங்கள் மாமான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவருடைய பக்தி கோஷத்து மூலம் கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும்.